வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில காங்கிரஸ் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு. அதில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அத வந்து முற்றிலும் நாங்க வந்து ஒதுக்குறோம். நாங்க அடி வாங்க மாட்டோம், திருப்பி அடிப்போம் அப்படின்னும், உங்கள மாரி நாங்க ஒண்ணும் டூ வீலர் கிடையாதுங்க. கப்பலு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புற ஆள் கிடையாது. ஏன்னா கப்பல் வந்து ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்ப முடியாது அப்படின்னும், அண்ணன் மாணிக்கம் தாகூர் வந்து சும்மா குண்டக்க மண்டக்க விளாசியிருந்தாப்புல திமுகவையும், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும். என்ன விளாசியிருந்தாரு? எதற்காக இந்த பிரச்சனை அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதாவது மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே தர வேணாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு மரியாதை மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு தாகூர் அண்ணன் வந்து சொல்லியிருக்காப்புல. எதற்காக இது அப்படின்னா, ஒரு 70 நாள் இருக்கும். ஒரு 3 மாசம் பக்கம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 2 1/2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மதுரையோட மாவட்ட செயலாளர் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பொது வெளியில ரொம்ப மோசமா விமர்சிச்சிருந்தாரு. அதாவது உங்க பூத் கமிட்டில நிக்க கூட ஆள் கிடையாது. இத நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். பூத் கமிட்டில நிக்க கூட ஆள் கிடையாது. நீங்கலாம் வந்து எனக்கு அந்த சீட் வேணும், இந்த சீட் வேணும்னு கேட்குறீங்க. ஆட்சியில பங்கு கேட்குறீங்க அப்படின்னும், இவர்களாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிய அனுப்பணும் அப்படின்னும் பேசியிருந்தாப்புல. நாங்க இல்லன்னா நீங்க சட்டமன்றத்தில இருக்க முடியாது, பாராளுமன்றத்தில இருக்க முடியாது அப்படின்னும் ஓப்பனா வெளிய பேசியிருந்தாரு. இத வந்து செல்வ பெருந்தகை என்ன செஞ்சாப்புல அப்படின்னா, ஸ்டாலின் அவர்ட்ட தெரிவிச்சாரு இந்த மாரி கண்டிச்சு விடுங்கன்னு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில என்ன சொல்றாங்க, நம்ம வந்து டிவிகேக்கு போயிருவோம். ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்காராம் அவரு. அந்த வார்டு கவுன்சிலர் வந்து திமுககாரன் ஒருத்தன் கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு சேகரிக்க வரலையாம். அது எல்லா இடத்துலயும் உண்மதான். ஏன்னா வந்து திமுககாரன் வந்து அவன் மட்டும் ஜெயிக்கணும்னப்பா, அவன் கூட இருக்க யாரையும் காப்பாத்த முடியாது. 2வது விஷயம். அவங்களோடதே அதான். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப டிவிகேக்காரன் என்ன செஞ்சிருக்காங்க, பசங்க சின்ன பையன்லாம் சேர்ந்து, "அண்ணே நீங்க வந்து ஊராட்சி பிரசிடன்ட்ல நில்லுங்கண்ணே, நாங்க உங்கள ஜெயிக்க வைக்கிறோம்ண்ணே. நீங்க நம்ம கூட கூட்டணி வைங்கண்ணே, உங்க தலைவர்ட்ட பேசுங்க" அப்படின்னாங்களாம். அதையும் வந்து அவர் பேசினாப்புல. இந்த மாதிரி நெறையா பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அடிச்சா நான் அடி வாங்கிட்டு போக மாட்டேன், கண்டிப்பா நான் முதல்ல திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எனக்கு இந்த லீஸ் கொடுங்க, அந்த லீஸ் கொடுங்க, நான் எந்த கான்ட்ராக்டும் கேட்கல, எங்களுக்கு மரியாதை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்து காங்கிரஸ் கட்சியும் திமுக கண்டிப்பான முறையில் உடையுமான்னு தெரியல. செல்வ பெருந்தகை அவர் கையிலையும், ராகுல் காந்தி அவர்கள் கையும் தான் இருக்கு. இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதான்னு. அப்படியே இருந்தாலும் கண்டிப்பான முறையில் காங்கிரஸ்க்கு எந்த ஒரு மதிப்பு இருக்காது அப்படின்றத இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். ஏன்னா போய்கிட்டு ஒரு சீட்டுக்காக போய் அவங்ககிட்ட அடமான இருந்துடாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து உங்களை கண்டிப்பான முறையில் அழிச்சிருவாங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். நீங்கள் வந்து டிவி கேட்க போங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து பாதி சீட்டுன்னு நீங்கள் கேட்குறோட அதிகமாகவே தருவாங்க. நீங்கள் 30% அவங்ககிட்ட கேட்டிருக்கீங்க, இவங்களுக்கு 70% கொடுத்துட்டு 30% டிவி கேக் கூட எடுத்துக்கிடுவாங்க. அந்தளவு உங்களுக்கு வந்து வரவேற்பை கொடுப்பாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி கேக் போய் விசில் ஊதுங்க அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெற்றுள்ளேன். நன்றி, வணக்கம்.